நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 27ஆம் தேதி ஜூலை மாதம் 2017ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கும் பிரதானமான பத்திரிகைகளின் முதற் பக்க முக்கிய செய்திகள் மீது கவனத்தை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக எரிபொருள் விநியோகத்தில் இராணுவம், தொழிற்சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்த போராட்டம், கொலன்னாவை பகுதியில் பெரும் பதட்டம் என்ற செய்தி காணப்படுகின்றது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்த தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தினால் நாடளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் எரிபொருள் விநியோக நடவடிக்கையை அத்தியாவசிய சேவை நடவடிக்கையாக அரசாங்கம் பிரகடனப்படுத்தியதுடன் இராணுவத்தினரை பயன்படுத்தி விநியோக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அவ்வாறு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து நேற்று கொலன்னாவ பகுதியில் பாரிய பதட்ட நிலை ஏற்பட்டிருந்தது. அதனை இராணுவம் மற்றும் போலீசார் இணைந்து அந்த பதட்டத்தை தணித்திருந்தார்கள். அது சம்பந்தப்பட்ட செய்திகள்லாம் இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் முதற் பக்கத்தில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கின்றது. வீரகேசரியிலேயே மற்றொரு செய்தியாக, அதனோடு இணைந்த மற்றொரு செய்தியாக, பெட்ரோலிய வேலைநிறுத்தம் சபையில் கடும் சர்ச்சை, 3 மணி நேரத்துக்கு முன்னர் ஒத்திவைக்கப்பட்டது என்ற செய்தி காணப்படுகின்றது. பெட்ரோலிய கூட்டுத்தாபன ஊழியர்களுக்கு வேலைநிறுத்த போராட்டத்தின் போது தாக்குதல் நடத்தியமைக்கு ஊழியர்களை கைது செய்தமைக்கும் எதிராக சபையில் ஆளும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே கடுமையான வாக்குவாதமும் குழப்பமும் ஏற்பட்டன. இதனால் சபை நடவடிக்கைகள் அனைத்தும் முற்றாக பாதிக்கப்பட்டன. அத்துடன் சபை நடவடிக்கைகள் சுமார் 3 மணி நேரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இது நேற்றைய அந்த எரிபொருள் விநியோகம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் போராட்டம் தொடர்பான செய்தி. மற்றொரு செய்தியாக, மஹிந்த தரப்பினரின் கைதுகளை தடுக்கவே வேலை நிறுத்தங்கள், அரசை கவிழ்க்க இடமளியோம் என்கிறார் அமைச்சரவை பேச்சாளர் என்ற செய்தி காணப்படுகின்றது. முன்னாள் ஆட்சியாளர்களான ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு எதிரான விசாரணைகள் அனைத்தும் பூர்த்தியாகியுள்ளன. அவற்றுக்கான அறிக்கைகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளன. இந்த நிலையில் தமது கைதுகளை தடுப்பதற்காகவே ராஜபக்ஷ குடும்பத்தினர் பல்வேறு தரப்பினரையும் கொண்டு வேலைநிறுத்த போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் என்ற அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான டாக்டர் ராஜித சேனாரத்ன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் 3ஆம் கட்ட காணி விடுவிப்புக்கு 148 மில்லியன் ரூபாய் வழங்கப்படும், வருட இறுதிக்குள் 3600 ஏக்கர் விடுவிக்கப்படும் என்கின்றார் அமைச்சர் சுவாமிநாதன் என்ற செய்தி காணப்படுகின்றது. இராணுவத்தின் வசமுள்ள கேப்பாப்புலவு காணியினை விடுவிக்க இராணுவத்தினருக்கு 148 மில்லியன் ரூபாய் வழங்க உள்ளதாகவும் விரைவில் அமைச்சரவை அங்கீகாரத்துடன் நிதி வழங்கப்படும் என்றும் புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம், சிறைச்சாலைகள் அமைச்சர் DM சுவாமிநாதன் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவைதான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்க முக்கிய செய்திகள். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, கொலன்னாவ எரிபொருள் களஞ்சியத்தில் இருந்த இராணுவம் வெளியேறியது, ஊழியர்கள் வேலைக்கு திரும்புவதாக உறுதி என்ற செய்தி காணப்படுகின்றது. நேற்றைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அந்த ஆர்ப்பாட்டம், அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற செய்திகளை தாங்கியதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கம் வெளிவந்திருக்கின்றது. அரசு ஒருபோதும் அடிபணியாது பிரதமர் கூறுகின்றார் என மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது. அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டங்களினால் அரசு ஒருபோதும் அடிபணியாது என இலங்கையின் பிரதமர் கூறுவதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக, பணி பகிஷ்கரிப்பு கைவிடப்பட்டது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுடன் சந்திப்பினை தொடர்ந்து பணி பகிஷ்கரிப்பினை தற்காலிகமாக கைவிடுவதாக பெட்ரோலிய பொருட்கள் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை இந்த பணி பகிஷ்கரிப்பை கைவிடுவதாகவும், ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மீண்டும் போராட்டம் ஆரம்பமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக, குழப்பங்களின் பின்னால் இருப்பது ராஜபக்ஷகளே, அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டங்கள், வேலைநிறுத்தங்கள் உள்ளிட்ட போராட்டங்களின் பின்னால் ராஜபக்ஷக்களே இருப்பதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன தெரிவித்த செய்தி காணப்படுகின்றது. இந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் பார்த்திருந்தோம். மற்றொரு செய்தியாக, மாகாண சபைகள் அனைத்துக்கும் ஒரே நாளில் தேர்தல், சகல மாகாண சபைகளுக்குமான தேர்தல்களை ஒரே நாளில் நடத்துவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதன்படி மாகாண சபைகள் சட்டத்தில் அது தொடர்பான விதிமுறைகளை திருத்தம் செய்வதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்க முக்கிய செய்திகள். நாங்கள் தொடர்ந்து இன்றைய சுடலொளி பத்திரிகையின் முதற் பக்க முக்கிய செய்திகள் மீது கவனத்தை செலுத்தலாம். இன்றைய சுடலொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, பயங்கரவாத பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது புலிகள் அமைப்பு, ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு என்ற செய்தி பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை ஐரோப்பிய ஒன்றியத்தின் பயங்கரவாத கருப்பு பட்டியலிலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றம் நீக்கியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றத்தின் நீதிபதிகள் நேற்று இந்த தீர்ப்பை அளித்துள்ளனர். 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டது பின்னர் தாக்குதல்களை நடத்தும் ஆபத்து இருப்பதற்கான சான்றுகளை ஐரோப்பிய ஒன்றியம் சமர்ப்பிக்கவில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விடுதலை புலிகளின் நிதியை தொடர்ந்து முடக்கி வைக்கும் உத்தரவையும் ரத்து செய்யுமாறும் ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக இன்றைய சுடலொளி பத்திரிகையில், காணாமல் போனோர் அலுவலகத்தை அரசு உடன் அமைக்க வேண்டும்,
எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் வலியுறுத்தி என்ற செய்தி காணப்படுகின்றது. சரணடைந்த மக்கள் மற்றும் ஆயுதமற்ற ஆயுததாரிகளை பாதுகாப்பு படையினர் நடத்திய விதங்களை சேனல் 4 தொலைக்காட்சியின் காணொலியில் நாம் கண்டிருக்கின்றோம் என தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன், காணாமல் போனோர் அலுவலகம் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானது என்ற மஹிந்த அணியின் பரப்புரைக்கு இடமளிக்காது உடனடியாக அலுவலகத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றில் நேற்று முன்தினம் மாலை காணாமல் போனோர் அலுவலக சட்டம் பற்றிய சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் ஆரம்பித்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்றைய சுடரொளி பத்திரிகையில் கலுவோவில சிறுவர் காப்பகத்தில் உள்ள 18 சிறுமிகள் மீது வல்லுறவு கொடுமை, விடுதி காப்பாளரின் கணவருக்கு விளக்கமறியல் என்ற செய்தி காணப்படுகின்றது. கல்போவில பிரதேசத்தில் உள்ள சிறுவர் காப்பகம் ஒன்றில் உள்ள 18 சிறுமிகளை நீண்ட காலமாக பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தி வந்த நபர் ஒருவரை ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நுகைகட மேலதிக நீதவானும் மேலதிக மாவட்ட நீதவானுமான அனுஷ்க செனவரத்ன உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த காப்பகத்தின் பொறுப்பாளராக கடமையாற்றும் பெண்ணின் கணவரான முகமது ஷரீப் மொஹார் என்னும் இவர் அந்த காப்பகத்தில் சாரதியாக பணியாற்றி வந்தார். 10 தொடக்கம் 17 வயது வரையான இந்த சிறுமிகள் தெஹிவளை பிரதேசத்தில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வந்தனர். இவர்களை தனது வேனில் பாடசாலைக்கு அழைத்து செல்லும் போதும் மீண்டும் அழைத்து வரும் போதும் வாகனத்துக்குள் வைத்தும் பாடசாலை விடுமுறை நாட்களில் காப்பகத்துக்குள் வைத்தும் வல்லுறவுக்கு உட்படுத்தியிருக்கிறார் என அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவைதான் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான முதல் பக்க முக்கிய செய்திகள். நாங்கள் தொடர்ந்து இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி மீது கவனத்தை செலுத்தலாம். அந்த வகையில் லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக தெல் வர்ஜனிய அவசன் என்ற செய்தி காணப்படுகின்றது. இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, அதாவது ஏற்கனவே நாங்கள் இன்றைய தமிழ் பத்திரிகைகளில் பார்த்த அதே விடயம், பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் இந்த போராட்டமானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மீண்டும் அந்த போராட்டம் ஆரம்பிக்கும் என்பதையே இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. நாங்கள் தொடர்ந்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி மீது கவனத்தை செலுத்தலாம். டெய்லி மிரர் கூட இன்றைய தலைப்பு செய்தியாக இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வேலைநிறுத்தம் முடிவுக்கு வந்ததாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக இருக்கின்றது, ஏஎஸ்ஜி வான்ஸ் மகேந்திரன்ஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் என்ற செய்தி காணப்படுகிறது. அதாவது முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிராக ஜனாதிபதி ஆணைக்குழுவானது அவருடைய எலக்ட்ரானிக் டிவைஸ், அதாவது மடிக்கண்ணடி மற்றும் தொலைபேசி இரண்டையும் ஒப்படைக்குமாறு, விசாரணைகளுக்காக ஒப்படைக்குமாறு கோரியிருப்பதாக அந்த செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான பக்கத்தில் ஒரு முக்கிய செய்தியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கும் பிரதானமான பத்திரிகைகளின் முதற் பக்க முக்கிய செய்திகள். நாங்கள் தொடர்ந்தும் இன்றைய தமிழ் பத்திரிகைகளின் ஆசிரியர் தலையங்கத்தின் மீது நமது கவனத்தை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக காணாமல் போனோர் செயலகத்தை அமைக்க துரித நடவடிக்கை தேவை என்ற தலைப்பெண்கள் இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கின்றது. காணாமல் போனோர் தொடர்பில் ஆராய்வதற்கான செயலகத்தை அமைப்பதற்கான சட்டமூலத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கையொப்பமிட்டதை அடுத்து அதற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான பொது எதிரணியினர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இந்த காணாமல் போனோர் தொடர்பில் ஆராய்வதற்கான செயலகத்தை அமைப்பதற்கான சட்டமூலம் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. சமர்ப்பிக்கப்பட்ட இந்த சட்டமூலம் தொடர்பில் விவாதம் இடம்பெற்றதுடன் அது நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சட்டமூலத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஜேவிபி கோரியிருந்ததுடன் அதில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கைச்சாத்திடாத நிலைமை நீடித்து வந்தது. இந்த நிலையில் தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இந்த திருத்த சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதனை அடுத்தே தற்போது இந்த சட்டமூலத்தில் ஜனாதிபதி கையெழுத்திட்டிருக்கின்றார். காணாமல் போனோரது பிரச்சனையானது தீர்வின்றி தொடர்ந்து வருகின்றது. காணாமல் போன தமது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்பது குறித்து அறிவதற்காக அவர்களது உறவினர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை வடக்கு கிழக்கில் நடத்தி வருகின்றனர். வடக்கில் கிளிநொச்சி, வவுனியா மாவட்டங்களில் காணாமல் போனோரது உறவினர்கள் 150 நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். இதே போன்றே திருவண்ணாமலையிலும் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. அண்மையில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் முன்றலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமல் போனோரது உறவினர்களை சந்தித்து பேசியிருந்தார். இதன்போது அவர்கள் தமது பிள்ளைகளை மீட்டு தருமாறு கோரி அவரிடமிருந்து மன்றாடியிருந்தனர். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்த போது காணாமல் போனோரது உறவினர்களின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசியிருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே அந்த சட்டமூலத்தின் மீது ஜனாதிபதி கைச்சாத்திட்டிருந்தார். நாங்கள் தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தின் மீது கவனத்தை செலுத்தலாம். இயல்பு வாழ்வுக்கு அச்சுறுத்தலாக தீவிரமடையும் வன்முறை கலாச்சாரம் என்ற தலைப்புகள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கின்றது. கலந்துரையாடல், கருத்தொருமைப்பாடு, தேசிய நல்லிணக்கம் போன்ற வார்த்தைகள் மந்திரம் போன்று உச்சாடனம் செய்யப்படுவது அதிகரித்து காணப்படுகின்ற போதிலும் அதற்கு சமாந்தரமாக அல்லது அதனையும் மேம்பி செல்வதாக வன்முறை கலாச்சாரம் வியாபகம் அடைந்து வருவதாக தோன்றுகின்றது. துப்பாக்கிச்சூடு, கொலைகள், கொள்ளைகள், வன்புணர்வு சம்பவங்கள்,
தாக்குதல்கள் என சட்டம் ஒழுங்குகளுக்கு சவாலானதும் பொதுமக்களின் இயல்பு வாழ்வுக்கு அச்சுறுத்தலானதுமான சம்பவங்கள் அதிகளவுக்கு தலை தூக்கி இருப்பதாக தோன்றுகின்றது. மறுபுறம் இன மத சிறுபான்மையினருக்கு எதிராக குரோத உணர்வு பேச்சுக்களும் தீவிரமடைகின்றன. 2015 ஜனவரி 8க்கு முன்னரான தசாப்த காலப்பகுதியில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் கடும்போக்கு கொள்கையினால் இன மத சிறுபான்மை சமூகங்களும் குழுக்களும் பல்வேறு நெருக்கடிகளுக்கும் துன்பங்களுக்கும் இலக்காகி இருந்தனர். இந்நிலையில் அவர்களின் அமோக ஆதரவுடன் அதிகாரத்துக்கு வந்த ஜனாதிபதி சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் தமிழ் மக்கள் உட்பட சிறுபான்மை சமூகங்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு நியாயபூர்வமான அரசியல் தீர்வை முன்னெடுக்கும் என்று தமிழ் மக்கள் மட்டுமின்றி ஏனைய சிறுபான்மை சமூகத்தவர்களும் எதிர்பார்ப்பை கொண்டிருந்தனர். அதற்கு சாதகமாக சமிக்கைகளையும் அரசாங்கத்தின் தலைவர்கள் ஆரம்பத்தில் வெளிப்படுத்தியிருந்தனர். ஆயினும் கடந்த 2 வருடங்களாக சிறுபான்மையினரின் குறிப்பாக தமிழ் மக்களின் முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளில் பாரிய முன்னேற்றம் எதுவுமே கணிதியான முறையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. படையினர் வசமிருக்கும் தனியார் காணிகளை விடுவித்தல், அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமல் போனோர் பிரச்சினைக்கு தீர்வு முன்வைத்தல் போன்ற முக்கியமான பிரச்சனைகள் இவற்றுக்கும் தீர்க்கமான முடிவு எட்டப்படவில்லை என அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. அண்மை காலமாக அதிகரித்திருக்கும் அந்த சமூக புரள்வு நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக அரசாங்கத்தினாலும் சிறுபான்மை சமூகத்தினர் தொடர்ந்தும் வஞ்சிக்கப்பட்டு வருகின்றார்கள் என இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து இன்றைய சுடர் ஒளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தின் மீது கவனத்தை செலுத்தலாம். சுண்டிக்குளம் எதிர்கொள்ளும் ஆபத்து என்ற தலைப்பில் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கின்றது. வடமராட்சி சுண்டிக்குளம் பகுதியில் உள்ள 36,000 ஏக்கர் நிலத்தை அபகரிப்பதற்கான புதிய திட்டத்துடன் களமிறங்கி இருக்கின்றது அரசு. முன்னைய மஹிந்த ராஜபக்ஷ அரசின் காலத்தில் இந்த பகுதியில் இடம்பெற்ற நில அபகரிப்புக்கு பறவைகள் சரணாலயம் என பெயரிடப்பட்டிருந்தது. அந்த பெயரை பயன்படுத்தி பெருமளவு நிலத்தையும் பறித்தெடுத்திருந்தது ராஜபக்ஷ நிர்வாகம். இந்நிலையில் தற்போதைய நல்லாட்சி தனது புதிய நிலப்பறிப்புக்கு இலங்கையின் தேசிய பூங்கா என பெயர் சூட்டியுள்ளது. இது குறித்து விசேட கூட்டம் ஒன்று ஆகஸ்ட் மாதம் இடம்பெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து இது குறித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகும். இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கையை வாழ்ந்து வரும் தமிழ் மக்களிடமிருந்து அந்த வாழ்க்கையை பறித்தெடுத்துள்ள அரசு தற்போது தேசிய பூங்கா என்ற மக்களை மயக்கக்கூடிய பெயரில் நில ஆக்கிரமிப்பில் ஈடுபட முனைகின்றது என்பதே வெளிப்படையான உண்மையாகும் என வடமராட்சி சுண்டிக்குளம் பகுதியில் நில ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு ஆசிரியர் தலையங்கம் ஒரு விடயமாக இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கின்றது. இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கும் தமிழ் பத்திரிகைகளின் ஆசிரியர் தலையங்கங்கள். வீரகேசரி பத்திரிகையின் மலையக பக்கத்தில் மக்களை அசௌகரியங்களுக்குள் உள்ளாக்கும் பணி பகிஷ்கரிப்பு என்ற தலையங்கத்தின் ஒரு செய்தி தீட்டப்பட்டிருக்கின்றது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பணி பகிஷ்கரிப்பால் பல்வேறு அசௌகரியங்களுக்கு நாட்டு மக்கள் உள்ளாகி வருகின்றனர். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் ரயன் ஏலத்தை கடத்துவதற்கு முயற்சி செய்ததாகவும் சைட்டத்தை தடை செய்ய கோரியும் மேற்கொள்ளும் மருத்துவர்களின் பணி பகிஷ்கரிப்பானது சாதாரணமான பகிஷ்கரிப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது என ஊவா மாகாண சபை உறுப்பினரும் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்க நிர்வாக செயலாளருமான ருத்ரதீபன் பிசனன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இது இன்றைய மலையக பக்கத்தில் இடம் பிடித்திருக்கும் ஒரு முக்கியமான செய்தி. நாங்கள் தொடர்ந்தும் இன்றைய இந்திய செய்திகளின் பக்கம் கவனத்தை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் இந்திய பக்கத்தில் இந்தியாவுக்கு பயங்கரவாத தாக்குதல் அச்சுறுத்தல். இந்தியாவுக்கு ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத இயக்கத்தின் தலைவர் சையது சலாஹுதீன் பகிரங்க மிரட்டல் விடுத்திருந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மக்களவையில் செவ்வாய்க்கிழமை கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த மத்திய உள்துறை இணையமைச்சர் குறிப்பிடும்போது இந்தியா மேற்கொண்ட முயற்சிகளின் காரணமாக ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத இயக்கத்தின் தலைவர் சையது சலாஹுதீனை சர்வதேச பயங்கரவாதி என்று அமெரிக்கா அறிவித்தது. இது அந்த இயக்கத்துக்கு வெளிநாடுகளிலிருந்து நிதியுதவி ஆயுத உதவி கிடைக்கப்படுவதை முற்றிலுமாக தடுக்கும். இந்நிலையில் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டதின் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு சலாஹுதீன் பகிரங்க மிரட்டல் விடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இது இன்றைய இந்திய பக்கத்தில் காணப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி. நாங்கள் தொடர்ந்தும் இன்றைய உலக பக்கத்தின் மீது கவனத்தை செலுத்தலாம். ரஷ்யாவுக்கு எதிராக புதிய தடைகளை விதிப்பதற்கு ஆதரவாக அமெரிக்க பாராளுமன்ற பிரதிநிதிகள் சபையில் வாக்களிப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. அமெரிக்க பாராளுமன்ற பிரதிநிதிகள் சபையானது ரஷ்யாவுக்கு எதிராக புதிதாக தடைகளை விதிப்பதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளது. மேற்படி சட்டம் மூலம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் நிராகரிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் இந்த வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு தொடர்பான பதிலடி நடவடிக்கையாகவே ரஷ்யாவைச் சேர்ந்த சிரேஷ்ட அதிகாரிகளை இலக்கு வைத்து மேற்படி தடை விதிப்புக்கான பிரேரணை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இது இன்றைய உலக பக்கத்தில் காணப்பட்ட ஒரு பிரதான செய்தி. நாங்கள் தொடர்ந்து இன்றைய கேலி சித்திரங்களின் பக்கம் எமது கவனத்தை செலுத்தலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரமாக மனித உரிமைகள் பேரவை அழுத்தம் எதிரணி அழுத்தம் என 2 பெரிய கற்களுக்கு இடையில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் சிக்கி
திண்டாடி தவிக்கின்றனர். இரண்டு அழுத்தங்கள், எதிரணி ஒரு பக்கம் பொது எதிரணியின் அழுத்தம் மற்றும் இன்னொரு பக்கம் மனித உரிமைகள் பேரவையின் அழுத்தம் என இரண்டு அழுத்தங்களையும் தாங்கி பிடித்து கொண்டு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் காணப்படுவதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஒரு கேலி சித்திரமானது சுட்டிக்காட்டுகின்றது. நாங்கள் தொடர்ந்து இன்றைய சுடரொளி பத்திரிகையில் மற்றும் ஒரு கேலி சித்திரம் கொண்டு வந்திருக்கின்றது. அது தொடர்பில் நமது கவனத்தை செலுத்தலாம். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் பிக் பாஸ் என்ற ஒரு தொலைக்காட்சி தொடரானது இன்று மக்களிடையே குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் எவ்வளவு தூரம் ஒரு தாக்கத்தை செலுத்துகின்றது என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். இலங்கையையும் அவ்வாறாக ஒரு பிக் பாஸ் அவதானித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் வேறு யாரும் அல்ல, ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனமே அந்த பிக் பாஸ். அவரின் பார்வையிலிருந்து இலங்கை தப்பிவிட முடியாது என்பதை சுட்டிக்காட்டுவதாகவே இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலிச்சித்திரம் தீட்டப்பட்டிருக்கின்றது. இத்துடன் இன்றைய நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் காலை 8 மணி செய்திகளில் மேலும் செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்தும் ஆதவன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.